ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல மலையாளத்துல ரொம்பவே ரீசெண்டா ஒரு தரமான படமா வெளியாகியிருக்கிற லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே வெளிநாட்டுல ஒரு பயங்கரமான தீ விபத்துலேருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு கேஷுவலா வெளியே வராங்க. இந்த பொண்ணோட பேர் தான் சந்திரா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்தியால கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம ஹீரோயின் போலியான பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து இப்ப பெங்களூருக்கு வராங்க. இப்ப பெங்களூருக்கு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக அங்க பிரகாஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை ஹோலி கிரெயில் காஃபி ஷாப்ங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவங்கள மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு டீமா தான் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெட்டா மூத்தன் ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அவர் யாருன்னு சொல்லி நமக்கு படத்துல காட்டல. அதுக்கப்புறமா இப்போ இந்த பிரகாஷும் நம்ம ஹீரோயினை ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபிளாட்டுக்கு தங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு வீட்ல சன்னி, வேணு, நாஞ்சல்னு 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்களும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அதுல சன்னின்னு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ இப்போ அவரோட ஃபிளாட்ல வெளியே நிற்கும் போது ஆப்போசிட் ஃபிளாட்ல நம்ம ஹீரோயின் நிக்கிறத பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததும் அவங்கள ரொம்பவே பிடிச்சு போகுது. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க பகல் நேரத்துல வெளியே வரதே கிடையாது. அவங்கள பகல்ல வெளியே பார்க்கவே முடியாது. அவங்க வீடு ஃபுல்லா ஜன்னல், டோர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் தான் இருப்பாங்க போல. ஆனா நைட்டு நேரத்துல மட்டும்தான் வெளியே வருவாங்க. அவங்க ஒரு காஃபி ஷாப்ல சர்வரா நைட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வேற ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால அவங்க நைட் டைம் வெளியே போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோ அவரோட ஃபிளாட்டுக்கு வெளியே வந்து நின்று நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நைட் டைம்ல டெய்லியுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒவ்வொரு டெலிவரி பர்சன்ஸா வந்து ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ்ல சம்திங் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சுத்தமா எந்த ஐடியாவுமே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பெங்களூர் சிட்டி ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல நைட்டு நேரத்துல வண்டியில ஒரு கும்பல் யார் யாரெல்லாம் தனியா நடந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே யாருக்கும் தெரியாம கடத்தி கொண்டு போய் அவங்கள கொலை பண்ணி அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வித்து காசாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கன் டிராஃபிங்க ஒரு பெரிய கும்பல் நடத்திக்கிட்டு இருக்க. அந்த கும்பலோட தலைவன் கஜேந்திரா, அவனோட தம்பி முருகேசன் ஒருத்தன் இருக்கான். அவனை நமக்கு இப்ப காட்டுறாங்க. இந்த முருகேசன் நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அதனால இவன் அந்த பொண்ணுக்கு எப்பவுமே லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமா பிடிக்கல. அப்படி ஒரு நாள் இந்த முருகேசன் அவன் லவ் பண்ற அந்த பொண்ணை அந்த காஃபி ஷாப்க்கு பார்க்கிங் ஏரியால வச்சு, இதோ பாரு, என்னை ஏன் நீ லவ் பண்ண மாட்டேங்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா, இல்ல நீ வேற யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி பயங்கர ஹார்ஷா அவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முருகேசனோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாவே மாறுது. இதோ பாரு, நீ எனக்கு கிடைக்கலனா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது, நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உன்னோட மூஞ்சில நான் ஆசிட ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஆசிட் பாட்டில கையில வச்சுட்டு அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுறதை கேட்டு கடுப்பானதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஆனா மின்னல் வேகத்துல ஒரு செகண்ட்ல அவன் பக்கத்துல வந்து அவனோட கையில இருந்து அந்த ஆசிட் பாட்டிலோட அவன் கையை செவத்துல அடிக்கிறாங்க. இதுல அவனோட கையில ஆசிட் பட்டு அவனோட கையெல்லாம் வெந்து போய் பயங்கரமா கத்துறான். நம்ம ஹீரோயினோட கையிலையும் ஆசிட் பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காங்க. உடனே இந்த முருகேசன் நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடிக்க பாக்குறான். நம்ம ஹீரோயின் அவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. பொல பொலன்னு பொழக்கிறாங்க. அவனை அந்த இடத்துலயே மயக்கம் போட வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் இந்த தகவல் அந்த சிட்டியோட இன்ஸ்பெக்டரான நாச்சியப்பாக்கு தெரிய வருது. நாச்சியப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்கிறது நம்ம சாண்டி மாஸ்டர் தான். அந்த ஆர்கன் திருடுற கும்பல் பண்ற தப்புகள் எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்பெக்டர் துணை போவாரு. இவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டரும் முருகேசன் கிட்ட, உன்னை அடிச்ச பொண்ணு யாருடா, அவளை என்கிட்ட காட்டுன்னு சொல்லி கேக்குறாரு. அதனால இப்ப இந்த முருகேசனும் காஃபி ஷாப்புக்கு வந்து நம்ம ஹீரோயினை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டி கொடுக்கறான். நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த காஃபி ஷாப்புக்கு வெளியே ரொம்ப தூரமா நின்று நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோயினால உணர முடியுது. நம்ம ஹீரோயின்குள்ள நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு போல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கண்மூடி திறக்கிறதுக்குள்ள மின்னல் வேகத்துல போறது, இந்த மாதிரி தூரத்துல இருந்து அவங்கள பாக்குறவங்களே சீக்கிரமா சென்ஸ் பண்றது, இப்படி நிறைய சூப்பர் பவர்ஸ் நம்ம ஹீரோயின்குள்ள ஒழிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படி யாரு, எதனால இவங்களுக்கு இந்த மாதிரியான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வந்துன்னு சொல்லி போக போக பார்க்கலாம். இப்ப இன்ஸ்பெக்டரும் இவளை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் வரட்டும்
அப்ப இவள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோயினும் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க நம்ம ஹீரோ வழக்கம் போல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கும்போது அவன் வீட்ல ஒரு பூனையை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. அந்த பூனை வெளியில ரோட்டுக்கு ஓடி போயிருக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோ அந்த பூனையை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக கீழே வந்து ரோட கிராஸ் பண்ணி அந்த பூனையை தூக்கிட்டு அவன் திரும்பி வரான். அந்த நேரத்துல ஒரு பெரிய வண்டி அவனை மோதுறதுக்காக வருது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பயங்கர வேகத்துல மின்னல் மாதிரி ஒரு கை வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு தள்ளி விடுது. நூலிழையில நம்ம ஹீரோ உயிர் பொழைக்கிறாரு. அந்த கை யாரோடதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம ஹீரோயினோடது தான். நம்ம ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதனால ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஒரு சின்ன பெட்டியை டெலிவரி பர்சன் டெலிவரி பண்ணிட்டு போவான் இல்லையா, அதுதான் செக் பண்ணி பார்க்குறாங்க. அது அவங்களோட வீட்டில் இப்போ இல்லை. ஸோ அதனால அவங்க ஒரு ஆட்டோவில் கிளம்பி போகிறதுக்காக வெளியே வராங்க. அந்த ஆட்டோவில் தான் இப்போ நம்ம ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலி. ஏன்னா அவர் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால அவருக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். அதனால நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஒரே வார்த்தையில மட்டும்தான் பதில சொல்றாங்க. வேற எதுவுமே அவர்கிட்ட பேசல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் நேத்திக்கு என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினது நீங்க தானேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்களும் என்னது, நான் உன்னை காப்பாத்தினா, நான் கீழேயே வரலையே, நான் என்னோட வீட்டுல தானே இருந்தேன், நீ ஏன் தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே, நைட்டு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்றதுக்காக வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி ஓகே, முடிஞ்சா நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ இன்வைட் பண்ண அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் இப்ப வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அவரால் நம்பவே முடியல. அவர் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. நம்ம ஹீரோயின் வேற அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டதுனால மட்டும்தான் நம்ம ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனா யாரு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசினாலும் அவங்க ஒரே வார்த்தையில பதில சொல்லி முடிச்சிருவாங்க. வேற எதுவுமே யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே நல்லா சரக்கு அடிச்சுட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க போது இவங்க வீட்டோட யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே போய் பார்த்தா அங்க இன்ஸ்பெக்டர் நாச்சியப்பா வந்திருக்காரு. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்ட்டிங்கிற பேர்ல இவங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமா சத்தம் போட்டு எங்களை தூங்க விடாம பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்காரு. அவங்க உள்ள வந்து எல்லாத்தையுமே செக் பண்ண போது இவங்க கஞ்சா எல்லாம் வச்சிருக்கிறத நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் சார் மன்னிச்சிருங்க சார், ஃப்ரெண்டோட பர்த்டே, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி கேட்குறான். அந்த நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோயின் வேற இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்துடுறாரு. ஓ இவளும் இங்கே தான் இருக்காளா, அப்போ இவ அட்ரஸ் இங்கே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பி போறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நாஞ்சில் நான் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போகிறான். நம்ம ஹீரோயின் பின்னாடியே அவன் போறத நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அவருக்கு பயங்கரமாக காண்டாகுது. அங்கே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இந்த நாஞ்சில் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி அவனோட அப்பா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவன் எங்கடா போனா, இந்த நாஞ்சில் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது நைட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவ வீட்டுக்கு போன நாஞ்சில் இன்னும் வீட்டுக்கு போகலையா, ஒருவேளை அவ வீட்டில் தான் இருக்கானோ அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வரல, அவங்க சத்தம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்டு இங்க இருக்கானான்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒண்ணு இங்க வரல, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா சத்தம் போட்டு சொல்றாங்க. என்னடா இது, நேத்தைக்கு நல்லா தானே பேசிட்டு போனா, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ்ல தான் இருக்காரு. அதே சமயம் இப்ப நாஞ்சலுக்கும் நம்ம ஹீரோ கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா கால் ரீச் ஆகல. அதனால அவன் எங்க போனான்னு தெரியல, நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியல. பயங்கர கன்ஃபியூஸ்ல இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து தூங்கும்போது என்னை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கோவம் வரும், அதனாலதான் உன்கிட்ட நான் அப்படியே கத்தி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் மேல நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் இருக்கனால அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காரு.
நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போனதுமே இவரோட ஃப்ரெண்டு நாஞ்சில் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நம்ம ஹீரோயினை இந்த நாஞ்சில் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பார் இல்லையா? நம்ம ஹீரோயின் நாஞ்சில வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இவன் தம் அடிச்சுட்டு ரோட்ல தான் சும்மா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான் போல. அந்த நேரத்தில் இவன் போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கான். கையில் வேற போதை பொருள் இருந்திருக்கு. ஸோ அதனால அவனை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷனில் தூக்கி வச்சுட்டு இப்போ தான் இவனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு தெரு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கன்ஸை கடத்துற கும்பலை சேர்ந்து அந்த முருகேஷனும் அவனோட ஆட்களும் நம்ம ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி அவங்கள நாம கடத்தி கொண்டு போய் ஆர்கன்ஸை எல்லாம் திருடி வித்து காசு ஆக்கிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேரம் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய் அவங்க முதுகுல ஒரு ஊசியை குத்தி அவங்கள மயக்கமடைய வச்சுட்டு ஆட்டோல தூக்கிட்டு போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை வர ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையா? ஸோ நம்ம ஹீரோயினை இவங்க கடத்திட்டு போறத ஹீரோ பாத்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை அவங்க ஒரு இடத்துல கொண்டு போட்டுட்டு இந்த முருகேசன் நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அவங்க பக்கத்துல வரான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கண் விழிச்சிடுறாங்க. அவங்க அப்படியே இந்த முருகேசனை பயங்கர ஆக்ரோஷத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க கண்ணோட கலர் எல்லாம் வேற மாதிரி மாறுது. அதுக்கப்புறமா ஆக்ரோஷமா கத்தும்போது அவங்களோட பல்லெல்லாம் பயங்கரமா பெருசு பெருசாகுது. அவங்களோட பல்லெல்லாம் பெருசானதும் அவங்க அதே ஆக்ரோஷத்துல இந்த முருகேசனோட கழுத்தை கவ்வி கடிச்சு அவனை அந்த இடத்துலயே கொலை பண்றாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் சாதாரண பொண்ணே கிடையாது. அவங்க ஒரு வேம்பயர். நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போன எல்லாரையுமே கொடூரமா நம்ம ஹீரோயின் கொலை பண்ணி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்றுட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. பயந்து போன நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கேரளால இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பழங்குடியின மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க பழங்குடியின மக்கள் எல்லாரும் ஒரு தெய்வத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள அரசர் கும்பிடுற இன்னொரு கோவிலும் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள இந்த அரசர் மட்டும்தான் போகணும், வேற யாருமே போகக்கூடாது. இந்த அரசர் அந்த கோவிலுக்கு வந்துட்டு போறப்ப எல்லாம் நீலிங்கிற ஒரு குட்டி பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த நீலிங்கிற குட்டி பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த அரசர் போகக்கூடிய கோவிலுக்குள்ள யாருக்கும் தெரியாம போயிருக்கா. நீலி அதுக்குள்ள போனதும் அங்க அந்த அரசர் வணங்கக்கூடிய தெய்வத்தோட கழுத்துல இருந்த ஏதோ ஒரு ஜுவல் வந்து கீழே விழுந்திருக்கு போல. அந்த ஜுவலை இவ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த கோவில் பூசாரி உள்ள வராரு. அவரை பார்த்து பயந்துட்டு இந்த நீலியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஆர்னமெண்டோட அந்த ஜுவல்லரியோட அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த நீலி அந்த ஜுவல்லரியை கொண்டு வந்து அவங்க கும்பிடுற தெய்வத்துக்கு போட்டு விடுறாங்க. இந்த தகவல் அந்த அரசருக்கு தெரிய வந்ததும் பழங்குடியின மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்க அந்த கோயிலை மொத்தமா தீ வச்சு எரிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பழங்குடியின மக்கள் எல்லாரையுமே பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துறாங்க. அந்த நேரத்துல அந்த நீலிங்கிற குட்டி பொண்ணு அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள போயிட்டு பதுங்கி இருக்கா. அந்த நேரத்துல அவ அந்த குகைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சுத்தி பாக்குறா. அப்போ அங்க தலை இல்லாத ஒரு பொன் கடவுளோட சிலை இருக்கு. நீலி அந்த சிலைய பயங்கர ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு பயங்கரமா நிறைய வௌவால்கள் வந்து நம்ம நீலியோட உடம்பு ஃபுல்லா அங்கங்க கடிச்சு வச்சிருதுங்க. அதனால நம்ம நீலி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இங்க வெளியில அந்த பழங்குடியின மக்கள் எல்லாரையுமே அந்த அரசர் கட்டி வச்சு அவங்கள ஒன்னொன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இங்க குகைக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்த நீலி இப்ப கண் விழிச்சு பாக்குறா. அந்த நேரத்துல இந்த நீலிங்கிற குட்டி பொண்ணோட உடம்புக்குள்ள ஏதோ மாற்றங்கள் வர்ற மாதிரி அவ ஃபீல் பண்றா. ஆனா அது என்ன மாற்றம்னு அவளுக்கு புரியல. அவ அப்படியே அந்த குகையை விட்டு வெளியே ஓடி வரா. அந்த நேரத்துல இந்த நீலியோட கண்ணு முன்னாடியே அவளோட அப்பாவை கொலை பண்றாங்க. இதை பார்த்து அவ கதறி அழும் போது அடுத்ததா அவளோட அம்மாவை கொலை பண்ண போறாங்க. அந்த நேரத்துல நீலியும் அம்மான்னு கத்திக்கிட்டு வேகமா ஓடி வரா. அந்த நேரத்துல அவளோட முதுகுல ஒரு ஈட்டிய வீசி அந்த குட்டி பொண்ணு நீலி அந்த இடத்துலயே இறந்து போறா. நீலியோட அம்மாவும் பெத்த பொண்ணு கண் முன்னாடியே செத்து போறத பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அவங்களையும் இவங்க குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்டுங்க. அங்க ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடந்த அந்த நீலிங்கிற குட்டி பொண்ணு அசால்ட்டா எந்திரிச்சு அவளோட முதுகுல இருந்த ஈட்டியை தூக்கி போட்டுட்டு ரொம்ப கேஷுவலா நிக்கிறா. அவளோட முதுகுல குத்துன அந்த ஈட்டியோட காயம் கூட அவளுக்கு ஆறிடுச்சு. இந்த நீலிங்கிற குட்டி பொண்ணு ஒரு யக்ஷியா மாறிட்டா. உடனே அங்க இருந்த ஆட்கள் எல்லாரும் இந்த நீலிங்கிற குட்டி பொண்ணை பயங்கரமா அடிக்க வராங்க. இத பார்த்ததும் இந்த நீலி அவங்க எல்லாரையும் போட்டு பொழன்னு பொழக்கிறா.
அங்க இருந்த ஒருத்தர விடாம அவங்கள பயங்கரமா கடிச்சு ஒரு குட்டி வேம்பயரா மாறி எல்லாரோட ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ராஜா பயந்து போய் நின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம நீலி வேகமா வந்து அந்த ராஜாவோட கழுத்தையும் கவ்வி அந்த ராஜாவையும் அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அங்க இருந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. யாருமே இல்லங்க. நம்ம நீலியோட அம்மாக்கு மட்டும் லைட்டா உயிர் இருக்கு. அவங்களும் கொஞ்ச நேரத்துல செத்து போக தான் போறாங்க. இப்போ அவங்க அவங்களோட பொண்ண கூப்பிட்டு, "உனக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் வந்திருக்கு. ஏதோ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இது கடவுள் கொடுத்த வரமா இருக்கணும். அதனால நீ இந்த ஊர்ல இருக்காத. கண்டிப்பா அந்த அரசரோட ஆட்கள் உன்னை புடிச்சு கொலை பண்றதுக்காக வருவாங்க. அதனால நீ இந்த ஊரை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம நீலிய எங்கேயாவது தப்பிச்சு போக சொல்லிட்டு அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. ஸோ அதனால இப்ப இந்த நீலியும் அங்கிருந்து வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அவ பின்னாடியே ஒரு நாயும் ஓட ஆரம்பிக்குது. இப்போ பல வருஷங்கள் ஆகுது. இந்த நீலியும் வளர்ந்துடுறா. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா இந்த நீலி வளரல. அவங்களுக்கு ஏஜ் ஆகவே மாட்டேங்குது. அவங்க இறந்து போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு சாவே கிடையாது. அந்த நீலிங்கிற யக்ஷி வேற யாரும் இல்ல. இப்போ நம்ம ஹீரோயினா இருக்கிற சந்திரா தான். பல 100 வருஷங்களா சாவே இல்லாம இந்த உலகத்துல ஒரு வேம்பயரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் டயர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக ரத்தம் குடிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரத்த காட்டேரி பாத்தீங்களா. அதனால ரத்தத்தை பார்த்தாலே அவங்களுக்கு குடிக்க தோணும். அவங்களுக்கு டெய்லியுமே ஒரு டெலிவரி பாய் சின்ன பெட்டியில டெலிவரி பண்ணிட்டு போவான் இல்லையா, அது வேற எதுவுமே இல்ல. அதுல பிளட் பேக் தான் வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இவங்களோட சாப்பாடே. அதுதான் இவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதனால நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்ல இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து, "நீ பயப்படாத, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். இங்க செத்து போன இந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்றதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகேசனும் அவனோட ஆட்களையும் நம்ம ஹீரோயின் கொண்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட டெட் பாடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆசிட் ஃபேக்டரிக்கு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஹெல்ப்போட அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே ஆசிட்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த டெட் பாடி எல்லாம் மேல டிஸ்போஸ் பண்ணிட்டு அசால்ட்டா மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ இன்னும் பயந்து போயிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே அங்க இருந்து வேகமா ஓடுறான். அங்க கட் பண்ணா இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் அங்க கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க வந்து அவரு செக் பண்ணி பார்க்கும் போது அங்க ஒரு லென்ஸ் இவரோட கையில கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இந்த முருகேசன் கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹீரோயின் மேல இந்த இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்டு அவங்க வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவங்களோட வீடை செக் பண்றதுக்காக போறாரு. வீட்டில் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் பாக்ஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோயின் வர டெய்லி ஒவ்வொரு லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க போல. அதுல ஒரு லென்ஸ் மட்டும் இப்போ சிங்கிளா இருக்கிறத பாக்குறாரு. அந்த லென்ஸ் நம்ம இன்ஸ்பெக்டர் கையில கிடைச்ச லென்ஸோட ஒத்து போகுதான்னு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கரெக்டா மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுல ஃபுல்லாவே பிளட் பேக்கெட்ஸா இருக்கு. இதெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு எதுவுமே புரியல. அந்த நேரத்துல அங்க இருந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லி அங்க போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்க ஒரு ரகசியமான ரூமே இருக்கு. அங்க போய் பார்த்தா பழைய காலத்துல உள்ள பொருட்கள், ஆயுதங்கள், புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ அங்க டேபிள்ல ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. ஆனா அந்த போட்டோல யார் இருக்கான்னு சொல்லி நமக்கு காட்டல. இப்படி இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இன்ஸ்பெக்டர் வேற கன் எடுத்து நம்ம ஹீரோயினை ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மின்னல் வேகத்துல ஒவ்வொரு இடமா தாவிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கன்னு கூட நம்ம ஹீரோயினோட மேல படவே இல்லை. ஒரு கட்டத்துல இந்த இன்ஸ்பெக்டரை நம்ம ஹீரோயின் பிடிச்சு பயங்கரமா கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயினும் அந்த இன்ஸ்பெக்டரை விட்டுடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அவர் கையில இருந்த கண்ணால நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து ஜன்னலை உடைச்சு கீழே குதிச்சு தப்பிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கன் ஷூட் பட்டதுனால பிளட் நிறைய லாஸ் ஆகுது. இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வேணும் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மெடிசின் பத்தி எல்லாம் தெரியும் போல. அதனால அவனை வச்சே நம்ம ஹீரோயின் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அவன் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சிடுறான். அதே சமயம்
சமயம் இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்ல கன் ஷாட் நடந்ததுனால கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோயினை தீவிரவாதின்னு சொல்லி கருடா ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் டீமை உருவாக்கி நம்ம ஹீரோயினை தேட அனுப்புறாங்க. அங்க கட் பண்ணா, இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட கடி வாங்கியிருக்கார் இல்லையா, அவரோட உடம்புல ஏதோ நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவருக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே பெரிய பெரிய பல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டரை கடிச்சதுனால இந்த இன்ஸ்பெக்டரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாறிக்கிட்டு இருக்காரு. யாரு டீ டோட்டலரா இருக்காங்களோ அவங்க நம்ம ஹீரோயினால கடி வாங்கினா நம்ம ஹீரோயினை மாதிரியே அவங்களோட மொத்த சக்தியும் அந்த ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்பெக்டரும் இப்போ பயங்கரமா ஒரு வேம்பயரா மாறுறாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க அம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. நான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவமா, அதனால நீயும் என் கூடவே சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் திடீர்னு அவங்க அம்மாவை கடிச்சு விட்டுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கூட அவங்க அம்மா சேரணுங்கிறதுக்காக தான் அவரோட அம்மாவை கடிச்சிருப்பாரு. ஆனா அவங்க அம்மா அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ கன்வர்ஷ பாக்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட ஆட்களை நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிட்டு வரதுக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. அவங்க இப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்க இடத்த சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு பின்பக்கத்துல வந்த ஒருத்தர் நம்ம ஹீரோயினோட மண்டையிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க பயங்கரமா வீக் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஏதோ ஒருத்தங்க மின்னல் மாதிரி அங்க இங்க பயங்கர வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் இவர் இங்க வந்திருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அது சாத்தன். இது வேற யாருமே இல்லைங்க, நம்ம டொவினோ தாமஸ் தான். இந்த சாத்தன் அங்க இருந்த எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இப்ப நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோயினையும் காப்பாத்திடுறாரு. இப்ப இந்த சாத்தனும் நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு ஹோலி கேல் காஃபி ஷாப்புங்கிற ஒரு இடத்துக்கு தான் வராரு. அங்க உள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கு. அங்க எல்லாரையுமே சேஃபா உட்கார வச்சிடுறாங்க. காலங்காலமா இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்க எல்லாருமே சேஃபா ஒழிஞ்சுக்கிற ஒரு இடம் தான் இந்த ஹோலி கேல் காஃபி ஷாப். இதை உருவாக்குனது ஒரு கத்தனார். கத்தனார்னா வேற யாருமே இல்ல, ஒரு பிரீஸ்ட் தான். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு வேம்பயர் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வேம்பயரை நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கையில ஒரு கத்தியோட இந்த கத்தனார் கிளம்பி இருப்பாரு. இந்த கத்தனார் அந்த வேம்பயரை பத்தி நிறைய அனலைசிஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி அந்த வேம்பயரை அவன் நல்லா முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த வேம்பயருக்கு இருக்க வீக்னஸே அதோட ஹார்ட் தான். அதோட ஹார்ட்ல கத்தி குத்து பட்டுருச்சுன்னா அது வீக் ஆயிரும், செத்து போயிடும் அப்படிங்கிறது இந்த கத்தனாருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால இந்த கத்தனாரும் அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஹார்ட்லயே கொத்தி நம்ம ஹீரோயினை அங்கிருந்து இந்த காஃபி ஷாப் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த ஊரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டதா அர்த்தம். ஆனா இவரு நம்ம ஹீரோயினை அவரோட காஃபி ஷாப்ல யாருக்கும் தெரியாம பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. என்னோட தலைமுறையை சேர்ந்தவங்க எல்லாருமே உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம உன்னை காப்பாத்துவாங்க, உனக்காக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கத்தனார் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எப்பெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை வருதோ அப்போ எல்லாம் அந்த கத்தனாரோட தலைமுறையை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் இந்த காஃபி ஷாப்ல வந்து சேஃபுக்காக ஒதுங்கி இருப்பாங்க. இப்போ இந்த காஃபி ஷாப்ல வச்சு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு போட்டோவா காட்டுறாங்க. அந்த போட்டோ 1905 வருஷத்துல எடுத்தது. அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அந்த போட்டோல இருக்க நபரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவா மாதிரியே இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினோட வீக்னஸை தெரிஞ்சு அப்ப இருந்த ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயினோட ஹார்ட்ல குத்துறதுக்காக கத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த நேரத்துல அந்த போட்டோல நம்ம ஹீரோவா மாதிரியே இருந்த நபர் நம்ம ஹீரோயினுக்கு இடையில வந்து விழுந்து நம்ம ஹீரோயினோட உயிரையே காப்பாத்திருப்பாரு. அந்த சண்டையில நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த நபர் தன்னோட உயிரையே விட்டுருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் அந்த நபரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எனக்காக அவன் அவனோட உயிரை விட்டுட்டானேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எப்பவும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதே உருவத்துல இருக்க நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவங்களோட பழைய லவ்வரோட ஞாபகம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகி அவருக்கு நைட் பார்ட்டிக்கு கூப்பிட்டப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அட்டன் பண்ண போனது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பொண்ணைய காப்பாத்தும் போது அவர் ரோட கிராஸ் பண்ணும்போது வண்டி இடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா, அதுல அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவா காப்பாத்திருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் அவங்களோட பழைய லவ்வரோட உருவத்துல அதே மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோக்காக பண்ணியிருப்பாங்க.
இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த கவர்ன்மெண்ட் கருடா ஃபோர்ஸ்ன்னு ஒரு டீம ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா? நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் பிடிக்கிறதுக்காக. அந்த டீம் இப்ப இவங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி அந்த சாத்தன் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின காப்பாத்தி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ, இப்போ இந்த மொத்த ஃபோர்ஸையும் ஒத்த ஆளா நம்ம ஹீரோயின் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இப்போ ஆஃபீசர்ஸ் எல்லாமே உள்ள வராங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே பொல பொலன்னு பொளக்குறாங்க. அப்படி உள்ள வந்த எல்லாரையுமே நம்ம ஹீரோயின் தனி ஆளா தீர்த்து கட்டிடுறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த நேரத்துல கரெக்ட்டா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அங்க வந்து நிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இப்போ புது வேம்பயரா இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கு இங்க இருக்க நம்ம ஹீரோயின மாதிரி இருக்க மத்த எல்லா சூப்பர் பவர் கொண்ட அந்த வேம்பயர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தனக்காக ஒரு புது சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருக்க சூப்பர் பவர் வச்சு மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் அப்படி கிடையாது. அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தனியா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த நேரத்துல கரெக்டா சன்லைட் நம்ம ஹீரோயினோட மேல படுது. இந்த சன்லைட் நம்ம ஹீரோயினோட மேல பட்டா அவங்களோட உடம்பு வெந்து போகும். அதனாலதான் அவங்க நைட்டு நேரத்துல மட்டும் வெளியே போவாங்க. இங்க புதுசா வேம்பயரா மாறி இருக்க நம்ம ஹீரோக்கு எந்த எஃபெக்டும் இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் எரியுது. இத புரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வெயில்ல கொண்டு போட்டு அவங்களோட உடம்ப வேக வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு மொத்த எனர்ஜியும் போயிருச்சு. அவங்க இப்போ ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கத்தியை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹார்ட்ல குத்துறதுக்காக வராரு. அந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் லவ் பண்ண அந்த பையன் நம்ம ஹீரோ மாதிரியே இருந்தவன் எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்தாரோ அதே மாதிரி இப்பவும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்து நிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வேணு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இப்ப நம்ம ஹீரோக்கு குறுக்க வந்து நிக்கிறாரு. இதனால நம்ம இன்ஸ்பெக்டர் கையில வச்சிருந்த கத்தி இந்த வேணுவோட முதுகுல இறங்கிருது. இந்த வேணு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இத பார்த்து பயங்கர கடுப்பான நம்ம ஹீரோயினும் ஒரு முழு வேம்பயரா மாறி இன்ஸ்பெக்டரோட கழுத்துல கடிச்சிட்டு இந்த இன்ஸ்பெக்டருக்கும் அதே மாதிரி அந்த ஹார்ட் தான் வீக்கு. அதனால அவரோட ஹார்ட்ல கத்திய குத்தி இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டரை அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வேணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. நல்ல வேலையா அவனுக்கு எதுவும் ஆகல. அவன் உயிர் பொழைச்சிட்டான். இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோவையும் காப்பாத்திட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அங்க நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ஊரை விட்டே கிளம்பி போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ மிட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு, போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மிட் கிரெடிட் சீனை பார்க்கலாம். மிட் கிரெடிட் சீன்ல அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி வைக்கிற அந்த டீமோட லீடரான அந்த கஜேந்திரா அவனோட அடியாட்கள் கொஞ்சம் பேரை அந்த காஃபி ஷாப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ அந்த காஃபி ஷாப்புக்குள்ள இன்னொரு சூப்பர் ஹீரோவோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பர் பவரை கொண்ட நிஞ்சாவோட கேரக்டரை காட்டுறாங்க. இந்த சூப்பர் பவர் கொண்ட நிஞ்சாவோட கேரக்டரோட பேரு சார்லி. அது வேற யாருமே இல்ல, நம்ம துல்கர் சல்மான் தான் பண்ணியிருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வந்து அங்க வந்து ரவுடிங்க எல்லாரையுமே பிரிச்சு மேஞ்சு எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாரு. இதோட மிட் கிரெடிட் சீன் முடியுது. இப்போ போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல விஜய் மேனன் ஒரு குகையோட போட்டோவை சாத்தன் கிட்ட காட்டிட்டு இந்த உலகத்திலேயே நீளமும் ஆழமும் அதிகமான ஒரு குகை இது. ஒரு வாட்டி நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் அந்த குகைக்குள்ள போனாங்க. அவங்க கூட ஒரு துறவியும் போயிருக்காரு. அந்த குகைக்குள்ள போன எல்லாருமே காணாம போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அவங்க மிலிட்ரியோட ஹெல்ப்போட அந்த குகைக்குள்ள போய் விசாரிச்சாங்க. அப்படி அவங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல அங்க போன யாருமே இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த துறவி மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த துறவி மட்டும் தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. அந்த குகைக்குள்ள குறிப்பிட்ட ஒரு இடம் வரைக்கும் தான் இந்த துறவி போயிருக்காரு. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி இவர் கூட போன மத்த எல்லாரையுமே இவர் வார்ன் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்ல இருந்த ஒரு ஆளோட பேக்கும் ஒரு கேமராவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கேமராவில் ஒரே
ஒரு ஃபோட்டோ தான் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோல இந்த சாத்தன மாதிரியே தாடி முடியெல்லாம் வச்ச ஒரு ஆளோட ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவ தான் இந்த விஜய் மேனன் சாத்தன் கிட்ட காட்டிட்டு, "இது நீங்க தானான்னு?" சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாத்தனம், "என்ன மாதிரியே எனக்கு 389 உடன்பிறப்புகள் உண்டுன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா, நீங்க அத நம்புவீங்களான்னு?" சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறமா இந்த லோகா படத்தோட லோகோவ காட்டிட்டு, கீழ சாத்தன்கள் எல்லாருமே திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி எழுதி காட்டிட்டு, இந்த போஸ்ட் கிரெடிட் சீன அப்படியே முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பை.